ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், குட் மார்னிங் டு யூ ஆல். தமிழ் ரசிகர்கள் தலா மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடும் நடிகர் அஜித் குமார். இவருடைய நடிப்புல இந்த வருஷம் 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லின்னு 2 படங்கள் வெளிவந்த நிலையில விடாமுயற்சி எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகல. அதுக்கப்புறமா வெளிவந்த குட் பேட் அக்லி படத்தை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இந்த படம் அஜித்தோட கேரியர் பெஸ்டா மாறி இருக்கு. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரனோட அஜித் இணைஞ்சிருக்கிறாரு. ரோமியோ பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த நிலையில இன்டர்வியூ ஒன்ல அஜித்குமார் பேசின விஷயம் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இதுல புது படங்கள் வெளியானாலே கொண்டாட்டம் அப்படிங்கிற பேர்ல தியேட்டர்ஸ்ல போயிட்டு பட்டாசு வெடிக்கிறது, அங்க இருக்கிற சேரை உடைக்கிறது, ஒன்ஸ் மோர் அப்படிங்கறது கேட்டுட்டு அங்க இருக்கிற ஸ்கிரீனை கிளிக்கிறதுன்றதெல்லாம் செய்யறத இத்தோட நிறுத்திக்கோங்க. தியேட்டர் ஓனர்கள்லாம் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி தான் தியேட்டரை ரினோவேட் பண்றாங்க. அதனால இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்றத அவரு அறிவுரையா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இவர் படம் ஓடுதோ ஓடலையோ இவருக்கு ஃபேன்ஸ் பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இவரு சமீப காலமா ரொம்பவே நல்ல நல்ல கருத்துக்களை தன்னுடைய ஃபேன்ஸ்க்காக சொல்லிட்டு வராரு. நல்லவையா. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் ஸ்டே டியூன் வித் மீ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். பை நெட்டிசன்ஸ்.